இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு கூட ஸ்பெஷலா சொல்றேன், நீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஓடாத, நண்பர்கள் ரொம்ப ஓடாத. அது உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். நண்பன் இல்லாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல, ஃப்ரெண்ட் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியல. வாலிபர்களை விடுவோம், பெரியவர்களுக்கு கூட நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாம அவர்களால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்குது. நான் எத்தனை பேரோடு இருந்தாலும் சில நாட்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தனிமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் இருப்பீங்க. அங்க உங்களை குறித்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களிடத்துல உங்களை பற்றி நேரடியாய் பேசுவார், உங்களை உருவாக்குவார், உங்களை தட்டி கொடுப்பார், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் நம்புறேன், தனிமையிலே ஆண்டவரோட இருந்த ஒருத்தரும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதா இல்லவே இல்லை. நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்துல என்னுடைய வீட்டுக்கு கூட கடந்து போகாம இந்த திருச்சபையில தான் உட்காரணும் அப்படின்னு நினைச்சேன். 21 நாள் இங்கே இந்த வாசலை விட்டு வெளியே போக கூடாது, இங்கே நம்ம தனிமையா இருந்துடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நான் அதை ரொம்ப ஜாலியா அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, எந்த டென்ஷனுமே இல்லாம இங்கே ஒரு பாத்ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டோம், அந்த பாத்ரூம்ல தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிட்டோம், இங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் பண்ணி 21 நாள் வாசலை விட்டு வெளியே போக கூடாது, சர்ச்சில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட நான் உள்ள என்ட்ராகிறேன். எந்த தொந்தரவும் இல்லப்பா, 21 நாள் ஆண்டவரோட இருக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப சுலபம்னு நினைச்சேன், ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். அது என்ன 21 நாள் இருக்கிறது என்ன பெரிய விஷயம், டென்ஷன் இல்லப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு 10 நாட்கள் தாண்டினதுக்கு பிறகுதான் நானே நினைச்சேன், இல்ல இது சுலபம் இல்லப்பா, ரொம்ப கடினம். எல்லார்ட்டையும் பேசிட்டே இருந்து எல்லார்ட்டையும் பழகிட்டே இருந்துச்சு, வண்டியை தூக்கிட்டு வெளியே போய் உள்ள வந்துட்டு இருந்து எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லாம, உலகத்தினுடைய எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லாம தனியே 21 நாள் இருக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றத அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ இது சாதாரணம் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் ரொம்ப உடைஞ்சிட்டேன். இல்ல வேண்டாம், நம்ம அந்த விஷ பரீட்சை வேண்டாம், நம்ம பேசாம எப்பவும் போல திருச்சபைக்கு வந்துட்டு ஆராய்ச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எப்பவுமே இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்போ அந்த உபவாசத்துல ஸ்பர்ஜனின் அறிவுரைகள் பிரசங்கிமார்களுக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அப்ப அந்த புத்தகத்தை அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல படிச்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த புத்தகத்தில் எழுதும் போது எழுதியிருந்தாரு, ஊழியரின் தனிமை அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருந்தாரு. என்னடா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதுல ரொம்ப தெளிவா அவர் எழுதியிருந்தாரு, நீ ஒரு வெற்றி உள்ள தலைவனாய் மாறணும்னு நினைச்சேன்னா நீ தனிமையா தான் இருக்கணும் அப்படின்னாரு. அப்ப அவர் எழுதும்போது எழுதினாரு, ஒரு வேலைக்காரனாய் இருப்பானே ஆனால் அந்த வேலைக்காரனோட இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். ஆனா அந்த வேலைக்கார பதவியை விட்டு அவன் தலைவன் ஆனானே ஆனால் தலைவன்றது ஒருத்தர் தான் இருப்பாங்க, அவன் கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க.